அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் காணும் காணொளி யாரை பற்றியது என்றால், நம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பல்லவ மன்னனான முதலாம் நரசிம்மவர்மன். இவரது காலம் கிபி 630 முதல் 668 ஆகும். இவரது தந்தையின் பெயர் மகேந்திரவர்மன். இவரது ஆட்சி காலத்தில் பல்லவ ராஜ்யம் வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே மதுரை வரை பறந்து விரிந்து புகழ்பெற்று இருந்தது. மன்னன் நரசிம்மவர்மருக்கு சிறு வயது முதலே கலையார்வம் மிகுந்து இருந்தது. ஒரு நாள் தன் தந்தையுடன் கடற்கரைக்கு சென்றார். அப்போது பாறைகளின் நிழல் கோவிலாகவும் யானையாகவும் தெரிய அதை அப்படியே வரைந்தாராம். அதுவே அவருக்கும் தந்தைக்கும் சிற்பங்கள் உருவாக தோன்றிய முதல் சிந்தனையாகும். பின்பு அவர் கற்ற கலைகளையும் கற்பனைகளையும் ஒன்று திரட்டி தனது தந்தை தொடங்கிய கடற்கரை நகரத்தை முடித்து வைத்தார். நரசிம்மவர்மர் வீர விளையாட்டான மல்யுத்தத்தில் சிறந்து விளங்கியதால் மாமல்லர் என்றழைக்கப்பட்டார். அவரது தந்தை மகேந்திரவர்மன் தனது மகனின் வீரத்தை பறைசாற்றும்படி மாமல்லபுரம் என்று உருவாக்கிய கடற்கரை நகரத்திற்கு பெயரிட்டார். அதுவே நாம் இன்று அழைக்கும் மகாபலிபுரம் ஆகும். இது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவரின் முக்கிய துறைமுகமாக இருந்தது. இங்கு வெளிநாட்டு பயணிகளும் வணிகர்களும் வந்து சென்றனர். கிபி 630 ஆட்சி பொறுப்பேற்ற நரசிம்மவர்மர் தம் நாட்டின் மீது படையெடுத்த சாளுக்கியர்களை காஞ்சிக்கு அருகில் மும்முனை தாக்குதல் நடத்தி பின்வாங்க செய்தார். பின்பு சாளுக்கியர்களை அவர்களது நாடான பாதாபியிலேயே தோற்கடித்து பாதாபி கொண்டான் என்ற பெயரையும் பெற்றார். தனது வெற்றியின் நினைவாக வாதாபியிலேயே மல்லிகார்ஜுன கோவிலை கட்டினார். மேலும் இவர் மல்லையில் உருவாக்கிய பஞ்சரதம், ஒரே பாறையில் 100 சிற்பங்களான அர்ஜுனன் தபசு, நந்தி சிற்பம், குகை கோயில் மிகவும் சிறப்பு பெற்றதாகும். தனது தந்தையின் கனவையும் தனது கலை ஆர்வத்தையும் நிறைவு செய்து சரித்திர புகழ் பெற்றுள்ளார். நரசிம்மவர்மரின் சிறப்பு பெயர்கள்: மகாமல்லன், ஸ்ரீவரன், ஸ்ரீமேகன், ஸ்ரீநிதி, ரணசயன், அத்தியந்த காமன், அமேயமாயன், நயங்குரன் என்பனவாகும். மக்களால் அன்பாக மாமல்லர் என்றே அழைக்கப்பட்டார். அன்பான மாணவ செல்வங்களே, நீங்களும் மாமல்லபுரம் சென்று புகழ் வாய்ந்த சிற்பங்களை கண்டுகளித்து நரசிம்மவர்மனின் வரலாற்று புகழை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி.